Hi students, 4.14 Lenz law. ஜெர்மன் ஃபிசிக்ஸ் ஹென்ரிஸ் லென்ஸ் அப்படிங்கிற இயற்பியல் மேதை வந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தினார் எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷனில். அந்த எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷனில் சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் வந்து ஃபாரடேஸ் லா கன்சிடர் பண்ணி அதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஃபாரடே லா டிட்டர்மின் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கண்டுபிடிச்சார். இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது லென்ஸ்லா என்ன பண்ணார், ஃபேரடேஸ்லேருந்து ஒரு சின்ன மாற்றம் கொடுக்குறார். அப்போஸ் அந்த வேர்ட் ரொம்ப ஸ்ட்ராங். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் such that always oppose the cause responsible for its production. இப்போ ஒரு ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது ஒரு காயிலில். ஃபேரடே என்ன சொல்கிறாருன்னா, எப்போ ஒரு காயிலில் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும்போது எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த சொன்னதுலேருந்து ஒரு சின்னதாக சொல்கிறாரு, ஒரு சின்னது எஃபெக்ட் ஆல்வேஸ் அப்போஸ் தி காசஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காயிலில் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும்போது எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லி ஃபேரடே சொன்ன கான்செப்டில் ஒரு சின்ன மாற்றம் கொடுக்குறாரு. ஃப்ளக்ஸ் உருவாகும், ஆனால் உருவாகும்போது எஃபெக்ட் ஆல்வேஸ் அப்போஸ் தி காசஸ். அது அதிகமாகும்போது அதை அப்போஸ் பண்ணும், குறையும் போது அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டியூஸ்டு கரண்ட் would flow in the direction so that it would oppose the flux changes. அந்த இன்டியூஸ் கரண்ட் போகும்போது உருவாகும்போது அந்த காயிலில் ஃப்ளக்ஸ் கம்மி ஆகிறத அப்போஸ் பண்ணும், சேஞ்ச் ஆகிறத அப்போஸ் பண்ணும், அது மாதிரி சொல்கிறார். ஸோ ஆல்ரெடி வி நோ ஃபேரடேஸில் என்ன கொடுக்குறாரு, ஈக்குவல் டு d/dt n × πன்னு கொடுக்குறாரு. லென்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த மைனஸ் சைன் தான் அப்போஸை குறிக்குது. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, the negative sign signifies that the direction of induced EMF is such that oppose the change in the magnetic flux. The negative sign எதை இண்டிகேட் பண்ணுது, oppose the change in the magnetic flux இண்டிகேட் பண்ணுது. இந்த கான்செப்டை கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட் அவர் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1, to find the direction of induced current. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணுறாரு. ரெக்டாங்குலர் அப்படின்னா பிரெத் இன்டு லென்த், அதான் ரெக்டாங்குலர் ஷேப் உங்களுக்கு தெரியும். இப்போது யூனிஃபார்ம் மேக்னடிக் ஃபீல்டில் இன்வர்டில் 90 டிகிரி பர்பெண்டிகுலர் டு மேக்னடிக் ஃபீல்டில் ஃபீல்டு இப்படி இருக்குன்னா அதோட மெட்டாலிக் ஃப்ரேம் அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது 90 டிகிரி. ஸோ அப்போ வந்து எந்தவித கரண்ட்டும் ரெண்டுமே மூவ் ஆகாத போது எந்தவித கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ மெட்டாலிக் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் ABCD மேக்னடிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் அண்ட் பாசிங் த்ரூஸ் தி மெட்டாலிக் ஃப்ரேம் இன்வர்டில் இருக்குது பர்பெண்டிகுலரில். இப்போ வந்து அடுத்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம், இந்த ஏபிங்கிறது ஸ்லைடர், இந்த ஏபிங்கிறது ஸ்லைடர், இது மூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் ஏபிங்கிற ஸ்லைடர், இங்கே இருக்கிற ஸ்லைடர் இப்படி மூவ் பண்ணுறாரு. அப்போ வந்து மேக்னடிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மேக்னடிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டியூஸ்டு கரண்ட்டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இன்டியூஸ்டு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து இந்த மேக்னடிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டாட்டட் சர்க்கிள் வந்து ரெட் கலர் டாட்டட் சர்க்கிள் எதை குறிக்குதுன்னா இந்த இன்டியூஸ்டு மேக்னடிக் ஃபீல்டை குறிக்குது. அப்போ வந்து இந்த இன்டியூஸ்டு மேக்னடிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்போஸ் பண்ணுது ஒரு ஃபோர்ஸ் லென்ஸ் லா படி. அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இது பண்ணுறாரு, ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இது வந்து அவுட்வேர்டில் போகும்போது கரண்ட் வந்து இன்வர்டில் ஃப்ளோ ஆகுது. அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் இந்த மூவபிள் மெட்டல் ஸ்லைடரை வந்து ஏபி வந்து
டுவோர்ட்ஸ் இன்வர்ட் நோக்கி மூவ் பண்ணுறாரு. அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து கிராஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெட் கலர் கிராஸ் அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறையறதுக்கு அப்போஸ் பண்ணுது. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இந்த மேக்னெட்டிக் இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது. இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை இன்டியூஸ்டு கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 3 டயக்ராம் எதை குறிக்குது. ஃபிகர் 4.6 ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் லென்ஸ் லா. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 இந்த ஃபிகர் 4.7 செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் லென்ஸ் லா ரெப்ரசன்ட் பண்ணுது. செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் எதை குறிக்குதுன்னா நம்ம ஒரு பார் மேக்னெட் கன்சிடர் பண்ணுறோம். பார் மேக்னெட் வந்து 2 போல் இருக்குது, நார்த் போல் சவுத் போல். இதுதான் பார் மேக்னெட்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு காயில், இன்சுலேட்டட் காயில், அதில் வந்து சொலினாய்ட் காயில் சர்க்கிள் ஃபார்மில் இருக்குன்னா அதுக்கு சொலினாய்ட் காயில் பேர் இருக்கிறோம். இந்த காயிலோட 2 எண்டு வந்து கேல்வாமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேல்வாமீட்டர் நெகட்டிவ் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மேக்னெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இந்த காயிலும் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, நோ மோஷன். அப்போ வந்து நீடில் சோர்ஸ், நோ டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் வந்து இந்த எண்ட்ஸ் ஆஃப் தி காயிலில் எந்தவித டிஃப்ளெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டயக்ராம் எதை குறிக்குன்னா இந்த நார்த் போல் ஆஃப் தி மேக்னெட் மூவிங் டுவோர்ட்ஸ் தி காயில். இந்த நார்த் போல் ஆஃப் தி மேக்னெட்டில் மூவிங் டுவோர்ட்ஸ் தி காயில் இருக்கும்போது இது வந்து இந்த சொலினாய்ட் காயில் இது இங்கே நியரர் 2 நார்த் போலாகவும் ஃபர்தர் 2 சவுத் போலாகவும் ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இந்த சைடு வருது, இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் சோர்ஸ் ஆப்போசிட் சைடு, இந்த சைடு டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இப்போ இந்த கரண்ட் வந்து இப்படி உருவாகும் போது இதுவும் நார்த் போல், இது நார்த் போல். ஸோ நார்த் போல் ரிப்பல் நம்மளுக்கு தெரியும். அப்போது ரிப்பல்சன் பிட்வீன் தி மேக்னெட் அண்ட் காயிலுக்கு ரிப்பல்சன் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த மேக்னெட்டு இது வரைக்கும் வந்த பிறகு இந்த மேக்னெட்டை ரிசீட்ஸ் தி மேக்னெட் அவே ஃப்ரம் தி காயில். இந்த மேக்னெட்டை மூவ் பண்ணி அவே பண்ணி போகிறோம். அப்போ மூவ் பண்ணும்போது இந்த நியரர் வந்து சவுத் போலாகவும் ஃபர்தர் எண்ட் வந்து நார்த் போல். ஸோ இந்த ஆம்பியர் சொன்னபடி ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆச்சுனாலோ கரண்ட் போச்சுனாலோ அந்த காயில் வந்து மேக்னெட் ஆக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மேக்னெட் வந்து அவையில் போகும்போது இது வந்து சவுத் போல், ஃபர்தர் எண்ட் வந்து நார்த் போல். இந்த சவுத் போல் வந்து நார்த் போலை அட்ராக்ட் பண்ணுது. இந்த மேக்னெட் வந்து அவே போகிறதுக்கு தடுக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, இந்த லென்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி நார்த் போல், இங்கே வந்து அப்போஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி நார்த் போல், இங்கே அப்போஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி அட்ராக்ட் தி மூமெண்ட் ஆஃப் தி சவுத் போல். இங்கே வந்து அப்போஸ் பண்ணுது, மூமெண்ட்டை அப்போஸ் பண்ணுது. இங்கே வந்து இந்த மேக்னெட் அவே பண்ணிட்டு போகிறதுக்கு, அவே பண்ணி போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த சவுத் போல் வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணிடுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இது எதை காட்டுதுன்னு சொன்னால் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டை காட்டுது பை யூஸிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். தம்ப் ரூலை யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த லென்ஸ் லா யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கேன் பி ஃபவுண்டட் ஃப்ரம் தி லென்ஸ் லா. அப்புறம் when the magnet is withdrawn nearer and becomes south pole which attracts north pole of the bar magnet opposing the receding motion of the magnet. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the direction of the induced current would be found by right hand thumb rule. Conservation of energy. இந்த லென்ஸ் லா என்னன்னா, இந்த லென்ஸ் லா மூலிமா என்ன கண்டுபிடிச்சோம் என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டில் இந்த லென்ஸ் லா யூஸ் ஆகுது. இது எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுதுன்னா, மேக்னெட் வந்து காயிலை நோக்கி வரும்போது லென்ஸ் லா என்ன பண்ணுதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுது. ஒரு மேக்னெட் காயில், மேக்னெட் வந்து காயில் நோக்கி மூவ் பண்ணிட்டு வரோம், அல்லது காயில் வந்து ஸ்டேஷனரி மேக்னெட்டை நோக்கி வரும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுறோம். அப்போ வந்து மூவிங் அப்படின்னு சொன்னோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, அதோட ஒர்க் டன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இதில் கட் ஆகுது. கட் ஆகும்போது இந்த மேக்னெட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி
கைனடிக் எனர்ஜி. காயிலை கட்டாகும் போது இங்கே என்னது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன கன்வெர்ட் ஆகுது, ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒர்க் ஹேஸ் டு பி டன் பை சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி டு தி மூவ் தி மேக்னெட் அகேன்ஸ்ட் தி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். Mechanical energy of the moving magnet is converted into electrical energy, which in turns gets converted into joule heat in the coil. So energy is converted from one form to another form. So law of conservation of energy அப்படின்னு சொன்னா, energy can neither be created nor be destroyed. It can change from one form to another form. So energy is converted from one form to another form இங்க. So இங்கே வந்து லென்ஸ் லா மூலிமா அஷ்யூம் தட் இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் தி காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுற இதுக்கு காசாக உருவாகுது. ஸோ நவ் வி புஷ் தி மேக்னெட் லிட்டில் பிட் டுவோர்ட்ஸ் தி காயில். இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி மேக்னெட் டுவோர்ட்ஸ் தி காயில். கொஞ்சமாக மேக்னெட் மூவ் பண்ணும்போது அந்த மேக்னெட் நல்லா மூமெண்ட் ஆகிறதுக்கு இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப் பண்ணுது. when magnet starts moving towards the coil without any expense of energy, லிட்டில் பிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அங்கே ஈஸியாக மூவ் ஆகுது வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ மோஷன் ஆஃப் மெஷின் இந்த கான்செப்டில் தான், இந்த அடிப்படையில் தான் மோஷன் ஆஃப் மெஷின்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ப்ராக்டிஸ் நோ சச் மெஷின் இஸ் பாசிபிள். Therefore, assumption that the induced current helps the cause is wrong. ஸோ இந்த இடத்துல எந்த வித மோட்டரும் அது மாதிரி ஒர்க் ஆகலை. இந்த அசம்ஷன் வந்து ராங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லென்ஸ்லா வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் 4.15 ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எதை காட்டுதுன்னா, when a conductor moves in a magnetic field, ஒரு கண்டக்டர் இது கண்டக்டர், இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் எதை குறிக்குது, இந்த ஃபீல்டு எதை குறிக்குது, இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டியூஸ்டு கரண்ட் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகைன் இந்த ஃபிகர் 4.8 ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் ஒரு கண்டக்டர் மூவ்ஸ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு கண்டக்டர் இதை மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதை கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டரும் ஃபீல்டும் அதில் இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டும், இது மூணுக்குள்ள ரிலேஷன் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 ஃபிங்கர்ஸ், தம், இதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அல்லது 4 ஃபிங்கர் சொல்லுவோம், மிடில் ஃபிங்கர், இது மூணும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்குது. மியூச்சுவலி பர்பண்டிகுலர், இதுக்கு இது 90 டிகிரி, இதுக்கு இது 90 டிகிரி. ஸோ அதுதான் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். தி தம், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் ஆஃப் தி ரைட் ஹேண்ட், எந்த ஹேண்டு ரைட் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்டட் ஆன் எ மியூச்சுவல் பர்பண்டிகுலர் டைரக்ஷன். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிறோம், mutually perpendicular 90 degree to perpendicular to each other. If the index finger point the magnetic field, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எதை குறிக்குதுன்னா டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குது. தம் எதை குறிக்குதுன்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் குறிக்குது. இண்டிகேட் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். மிடில் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுனா, இதை மிடில் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டை குறிக்குது. ஸோ 3 ஃபிங்கர்ஸ், தம், மிடில் ஃபிங்கர், தம், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கானது நேம் வந்து 4 ஃபிங்கர் சொல்லுவோம். இந்த 3 ஃபிங்கர்ஸும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். தம் ரெப்ரசன்ட் ஃபார் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் ஃபார் டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டு. மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் ஃபார் டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஆனது நேம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜெனரேட்டர் ரூல்னு சொல்லலாம். இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், another way it is called generator rule.